ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூல மகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் உண்மை சிநேகிக்கிறோம். நீரும் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர். அதனாலே நாங்கள் ஜீவிக்கிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில், படிப்பில், உயர்வில், சரீரத்தில், வியாதியில் மத்தியில் நீர் தருகிற எல்லா ஆச்சரியமான அற்புதங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய பாதைகளுக்காய், புதிய வழிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் சொன்னீர் அல்லவா? எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களை நான் கனப்படுத்துவேன் சொன்னீர் அல்லவா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவர்களை கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம். புழுதியில் இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் இக்கட்டிலே, துன்பத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே யோபுவை போல நாங்கள் வாழ்ந்தாலும் இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை நீ தந்து முந்தி இருந்ததை காட்டிலும் எங்கள் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் காக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்ச்சி அடையாமல் பார்த்து கொள்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்திலே முதல் மணி வேலையை நாங்கள் உங்கள் பாதத்தில் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே என்ற பழைய பாடலை பாடுவோம். இயேசு நான் நிற்கும் கன்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே, வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, இயேசுவின் நாமத்தின் மேலே எந்தன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே, வைத்தேன் அன்பாலே. சேனை கூட நம்பேன் நான், இயேசு நாமத்தின் மேல் முழுவதுமே சார்வேன், முழுவதும் சார்வேன். இயேசு நான் நிற்கும் கன்மலையே, இருளவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாற கிருபையில் நிலைப்பேன், கிருபையில் நிலைப்பேன். உரமாக கடும் புயல் வீச சற்றும் உளையாது என நங்கூரமாம் அவரே, எனது நங்கூரமாயவரே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே, பெரும் வெள்ளம் பிரவாகம் வரினும் அவர் பிரதிக்ஞையானை இரத்தம் என் காவலே, என் காவலே. இருதயத்தின் நிலை அசைய அப்போ இயேசுவே என் முழு நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே. இயேசு நான் நிற்கும் கன்மலையே. கைகளை உயர்த்துவோம்.
ஆபத்து நாட்களில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவலை செய்து நீ எட்டாவது பெரிய காரியங்களை நான் செய்வேன் சொல்லிடல்லவா. நாம் வேண்டுவதற்கு மேலாக செய்கிற கர்த்தர், நினைப்பதற்கு மேலாக செய்கிற கர்த்தர். தாமதமானாலும் தடைப்படாது என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற எங்கள் கர்த்தர். தடை தகர்த்து போடுகிறவர்கள் முன்னே போகிறார். ஆமென். அவர் முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக மாற்றுவார், கரடு முடானவை சமமாக மாற்றுவார். இயேசுவின் ரத்தம் எங்கள் காவல், இயேசு எங்கள் காவல், கர்த்தர் எங்கள் காவல். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களை காப்பாற்றி எங்கள் வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள் எல்லாம் நீக்கி மன சோர்வு, சஞ்சலங்கள் எல்லாம் மாற்றி இது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பழையவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏற்ற சமயத்துல நீர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ண போகிறீர். ஏற்ற சமயத்துல ஏற்ற காரியங்களை செய்கிற கர்த்தர். நீ எதை செய்தாலும் அதை எங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வியாதி நிமித்தம், இருதயத்திலே காணப்படுகிற பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. விசேஷமாய் ட்ரிபிள்எம்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரனை இந்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் அவர் மீது வைக்கப்படட்டும். புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி எங்கெங்கேயோ பலவிதமான வியாதிகளோட, பலவீனங்களோட, நோய்களோட, உடலில் இருக்கிற உறுப்புகளிலே காணப்படுகிற பிரச்சனைகளோட, வேதனையோட, ஆண்டவர் இந்த வேதனைகளை நான் ஏன் சகிக்க வேண்டும் என்ற கேள்வியோட நிற்கிற உமது பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரு. நீ இதை காண மாட்டாய், நீ இந்த வியாதியை காண மாட்டாய். இந்த பலவீனம் சீக்கிரம் நீங்கும். விடிய கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு தொளிக்கும். நீ சுகம் பெறுவாய், நீ ஆரோக்கியம் அடைவாய், நீ வேதனை நீங்கி சுகமாவாய். இதுதான் நம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது பிழைக்கத்தக்கதான வல்லமை, குணமாக்கத்தக்கதான வல்லமை, சுகமாக்கத்தக்கதான வல்லமை, பிசாசின் அந்தகார வல்லமையை எரிக்கத்தக்கதான வல்லமை, எங்கள் தடைகள் எல்லாம் நீங்கத்தக்கதான வல்லமை, பதில் வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீரார். இயேசுவின் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னவர். இந்த அநேகருக்கு திருமண தடை, கர்த்தர் அந்த தடையை முறித்து எடுத்து திருமணத்திலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் மாறி பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து பிள்ளை பெறாதவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் பெற செய்வீரார். படிப்பிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் செய்வீரார். நீர் ஒருவர் மாத்திரமே உதவிகளை செய்ய முடியும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்றால் எங்கள் காரியமும் ஜெயமாக முடியும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி பயந்தவன் சொன்னான். கையிலே தீவட்டியோடு கூட அவன் ஒரு கையிலே பட்டயத்தை வைத்துக்கொண்டு அவன் சொன்னான், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். தைரியசாலியாக மாற்றுகிற நீர் கோழையை, பேதையை கூட ஞானியாக, வீரனாக மாற்றுகிற கர்த்தர் எல்லா ஞானத்திற்கும் ஊற்றும் உறவிடமாக இருக்கிறவர். உதவி செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. யாருக்கோ அந்த வெளிநாட்டு தடை, விசா தடை, பாஸ்போர்ட், இவெல்லாம் உங்களுக்கு சீக்கிரத்தில் வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அதை கொண்டு வந்து உங்கள் மடியில வைக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே, எல்லா ஜுரங்கள், இந்த நாட்டிலே நிறைய டெங்கு, நிறைய வைரஸ் கிருமிகள் சுற்றி கொண்டு இருக்கிற இந்த சூழலில் உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் வீட்டிலே வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாய் போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை,
அந்தகார வல்லமையின் கிரைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தடை பண்ணி கொண்டிருக்கிற, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரைகள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்பட்டு பாதாளத்துக்கு போகட்டும். நீ தோற்று போனவர், உன்னால செய்ய ஒன்றும் முடியாது. என் தேவன் உன்னை ஜெயித்தார். சாத்தானை காலிலே மதித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆரம்பித்தோம். போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியம், புதிய தானியத்திற்கு இடம் வாங்குவீங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, புதிய தானியம் கிடைக்கும், புதிய வருமானம் கிடைக்கும், புதிய கல்வி கிடைக்கும், புதிய ஆசீர்வாதம் வரும், புதிய உடைமைகளை வாங்குவீங்க, புதிய ஜுவல்ஸ் வாங்குவீங்க, புதிய வீடுகளை கார்களை வாங்குவீங்க, அதற்கு வைக்க இடத்தையும் கட்டுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நேற்று 2 காரியத்தை குறித்து சொன்னேன். ஒன்று ஐ வில் சென்ட் யூ ரெயின் இன் இட்ஸ் சீசன் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று உங்களுக்கு சொன்னேன். அநேகருக்கு நேற்றைய தினம் பல அற்புதங்கள் நடந்திருக்கும். ஆமென். நான் ரொம்ப நம்புறேன், விசுவாசிக்கிறேன். எது நடக்கலையோ உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். விசுவாசிங்க. உங்க சீசன் இஸ் ஆன் த வே. உங்க சீசன், தமிழ்ல உங்க காலம், நல்ல காலம் விரைவில், ஆமென், விரைவில் வரப்போகிறது. ஆமென். சீசன் இஸ் ஆன் த வே. கனி கொடுக்கிற காலமும் இருக்கலாம், அல்லது விதைப்பு அறுக்கிற காலமாக இருக்கலாம், அல்லது விற்க காலமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காலம் உங்களுக்காக நல்ல காலம். அடுத்து நம்ம பார்த்தோம், ஐ வில் கிராண்ட் யூ பீஸ் இன் த லேண்ட் அண்ட் யூ வில் லை டவுன் அண்ட் நோ ஒன் வில் மேக் யூ அஃப்ரேட். பயப்படுத்துவார் என்று நீ படுத்துக் கொள்வாய். வாசிக்கிறோமா? அது நான் வசனம் 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். உங்களை பயம் முறுத்துறவங்க இல்லாதபடிக்கு, நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பயம் முறுத்துறவங்க இல்லாதபடிக்கு, அதுதான் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம. சிலரை பார்த்தாலே பயப்படும். அது அதிகாரியா இருக்கலாம், அல்லது கணவனா, அல்லது பெற்றோரா, அல்லது வேற ஆசிரியரா, ப்ரொஃபஸரா, யார் வேணா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து பயப்படணுமே தவிர நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. அது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் நடக்கும். சொல்லுவாங்க, ஐயோ இவன் மேல கைய வச்சுட்டோமே, ஐயோ இவன் மேல நம்ம கைய வச்சுட்டோமே. ஏதோ ஒரு காரியம் அந்த பிள்ளைக்குள்ள, அந்த மகனுக்குள்ள ஆண்டவரை வல்லமை இருக்கிறது, நம்ம தெரியாம கைய வச்சுட்டோம், அதனால அனுபவிக்கிறோம். பயப்படுத்துவார் இல்லாமல். தைரியம் கொள்ளுங்க, தைரியம் கொள்ளுங்க, தைரியம் கொள்ளுங்க. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீங்க. சிலருக்கு மாமியாரை பார்த்தாலே பயம், மாமனாரை பார்த்தாலே பயம். அவங்க எல்லாம் ஒருவேளை நான் இல்லாம போகலன்னு சொல்லக்கூடாது, சமாதானம் ஆவாங்க இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம், ஐ வில் ரிமூவ் wild beast from your land, and the sword will not pass through your country. Wild beast, wild animal, and sword. நீங்க கவனிங்க, இன்னுமே இருக்கு. And you will pursue
your enemies, and they will fall by a sword before you. 5 of you will chase 100, and 100 of you will chase 10,000, and your enemies will fall by the sword before you. தமிழ்ல வாசிக்கிற ரொம்ப அழகா இருக்கிறோம். இது நீங்க எப்போதும் வாசித்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க, நாம் செபித்திருப்போம். நல்லா கவனிங்க. உங்க சத்துருக்களை துரத்துவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் நான் துரத்துவேன்னு சொல்லல. காட் நமக்கு அந்த எபிலிட்டிய, அந்த பவரை, அந்த கிருபைய, அந்த ஞானத்தை, அந்த அறிவை கொடுத்து பகைவர்களை, எதிரிகளை துரத்தும்படி செய்வார். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்தின் பழைய இப்பதான் வருது அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவு. போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு நீங்க இடம் உண்டாக்கி, வீடு உண்டாக்கி, ரூம் உண்டாக்கி, பழையத யாராவது கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. இதுல இந்த தேர்ட் ஐவில் என்ன சொல்லுது பாருங்களேன். நமக்கு விரோதமாய் வைல்டு பீஸ்ட். 91ஆம் சங்கீதம் நமக்கு ஞாபகம் வருது இல்ல? என்ன ஞாபகம் வருது? பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வைல்டு பீஸ்ட் என்பது எதற்கு அடையாளம் என்றால், நம்மை தாக்க வருகிற கிருமிகள், வைல்ட் கிருமிகள், விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சிகள், விஷ சின்ன சின்ன கிருமிகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் வருகிறவங்கள நாமே துரத்தும்படியாய் கர்த்தர் பலத்தை கொடுப்பாராம். எவ்வளவு பெரிய ஆற்றல்ல. நான் ஜெபம் பண்ணும் பொழுது கூட எனக்கு கிதியோன் பற்றி தான் வந்தது. கிதியோன் பயந்து அதிகாலையிலே இருட்டோட அல்லது நடு நிசையிலே அவன் போய் கொஞ்சம் தானியத்தை, அவனுக்கு விளைந்த கொஞ்சம் கோதுமைய அவன் அடித்து கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயந்தவனை பார்த்து சொல்ற வார்த்தை, பராக்கிரமசாலியே, தேவனோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலரா இருக்கிறார். அவன் ரிப்ளை என்ன வந்தது தெரியுமா? நான் ரொம்ப சின்னவன், எல்லாரை காட்டில நான் ரொம்ப சின்னவன். ஐயா, நீங்க பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு பயந்தவன்ட்டு. இருட்டுல யாருக்கும் தெரியாம கொஞ்சோண்டு தானியத்தை நான் அடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போறேன், அதுதான் எங்களுக்கு உணவாக இருக்க போகிறது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ உன்னை வச்சுதான் நான் அவங்களை பெலிஸ்தியரை நான் முறியடிப்பேன். ஆமென். ஒரே ஒருவனை வைத்து. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். கிதியோன் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எவ்வளவு பேரை தெரிந்து கொண்டார், அவர்களை வைத்து எவ்வளவு பேரை துரத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு நாளிலே நாம பார்க்கலாம். ஆனா ஒருவன் தாவீது ரொம்ப சின்னவன் தான், படிக்கல, அவனுக்கு வில் வித்த தெரியாது, அல்லது அவன் கத்தி சண்டை போட்டதில்லை, அவன் வார் ஃப்ரண்ட்ல இருந்ததில்லை. ஆனாலும் பெரிய கோலியாத்த
விழுத்துற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு கோலியாத்து 100 பேருக்கு சமம். அவ்வளவு வல்லமை படைத்தவனை ஒரே ஒரு கூழாங்காலினால் அடித்து கொன்று போட்டான். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஆனா உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லாம் எனிமைய பார்த்து பயப்படாதீங்க. பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. ரீசெண்டா கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிசாசை பார்த்தோம். அது பார்த்த உடனே நாங்க நினைச்சோம், ஒருவேளை வேற யாரா இருந்தா நிச்சயம் பயந்துருப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதனால, இந்த பலவீன பாண்டத்துல என் ஆண்டவருடைய பலன் இருப்பதனால, அவரில் இருக்கிற சிந்தை எனக்கு கொஞ்சமாவது இருப்பதனால, எந்த எனிமையை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏன் வழியாக யுத்தம் பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களையும் யுத்தம் பண்ண வைப்பார். நல்ல ஒரு வசனம் இருக்கு, தாவீது எழுதுவான். நீங்க அதனாலதான் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை படிங்க. அதுல நிறைய வசனம் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல, என் விரல்களை போருக்கு பயிற்றுவிக்கிறவரை. என்ன அழகான ஒரு வார்த்தையில யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ வில்ல புடி, அம்ப புடி, ஆனா உன் கையை நான் பிடிப்பேன். அழகா இருக்கும். அதை நீங்க வாசித்து பாருங்களேன். உனக்கு எந்த இடத்துல அடிக்கணும், எய்ம் பண்ணணும், எப்படி புல் பண்ணணும், யாரை வீழ்த்தணும், இதுதான். உங்களுக்கு நான் டைம் இருந்தா வசனத்தை எடுத்து காட்டுவேன். நீங்க எடுத்து படிங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. வில்லு அவனது, அம்பும் அவனதுதான். அவனுடைய கரத்தில கர்த்தருடைய கரம், பராக்கிரமான கணம். அந்த ஸ்ட்ரிங்கை இழுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் இழுத்து கொடுத்தார். அம்பு அந்த திசையில காற்றுல போகணும்ல, அந்த காற்றை படைத்தவர் கர்த்தர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வெலாசிட்டி வேற, காற்றோட்டம் வேற. உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய அந்த டோர்னமெண்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காற்று ஓட்டத்துல தான் அது போய் இலக்கை அடையும். ஒருவேளை அது அப்படி ஸ்விங் ஆகி கூட போகும். கர்த்தர் கரத்துல நாம் இருக்கிறோம். பயப்படாதீங்க. எந்த எதிராளியாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமா எத்தனை 1000 பேர்கள் கூடி வந்தாலும் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து, 91 தான், சங்கீதம் 91 தான். உன் கண்களால் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். யூ வில் see. அவன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நான் அதை சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புறேன். அவங்க அப்படியே நிற்கிறாங்க ரெட் சி திறக்கப்படுற எதிர பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது. 2 இடர்பாடுக்கு மத்தியில் நிற்கிறாங்க. மூவ் பண்ண முடியல. இன்னைக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியுது. கர்த்தருடைய சித்தமான நாளைக்கு நம்ம பேசுவோம். அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. they are not able to move. அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்குல்ல. ஸ்தம்பித்து நிற்க வைக்கிற எனிமீஸ் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரைட்? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கான வார்த்தை தான் இன்னைக்கு வருது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? ஸ்தம்பித்து நின்றார். ஈவன் மோசஸ் ஸ்தம்பித்து நின்றார். என்ன பேசுறது தெரியல. நீங்க ஒரிஜினலா அந்த இடத்துல நீங்க மோசவா இருந்து பாருங்க. எல்லாம் அடைக்கப்பட்டது என்ற வார்த்தை, வனாந்திரம் அவர்களை அடைத்திருக்கிறது. அந்த வார்த்தை அடைத்திருக்கிறதுல அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மாட்டினாங்க, கார்னர்ல மாட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி அந்த அத்தனை லட்சம் மக்களும் இறையாக போறாங்க. அவ்வளவு கோபத்தோட பார்வோன் கொண்டு, ஏன்னா மகனை தலைச்சம் பிள்ளைய கொண்டுட்டாங்க. மற்றவங்க கொண்டதை பத்தி கூட கவலை இல்லை. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்க நில்லுங்க,
நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய சர்வ வல்லவர். நீங்க நில்லுங்க, நான் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லல, சும்மா நில்லுங்கன்னு சொல்ற. சில நேரங்களில் நம்ம சும்மா இருந்தாலும் போதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு அதை பார்ப்பீங்க. எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு கொடுத்தாலும் கர்த்தரிடத்துல எவனாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, எவளாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை எதிர்த்து நிற்க எவளாலும் கூடாது, எவனாலும் கூடாது. அவரு சிங்காசனத்துக்கு விரோதமாய் எவனாலும் எழும்ப கூட முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், திடகாத்திரமா சொல்றேன், நான் இப்ப தைரியத்தோடு சொல்றேன். நீங்க எந்த வார்த்தையில கேட்பீங்கன்னா இது உங்களுக்கான செய்தி தான். உங்கள் உள்ளத்துக்கு நான் பேசுறேன், உங்க சிந்தைக்குள் நான் பேசுறேன். நீங்க சும்மா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய பிரேதங்களை கர்த்தர் கால் கீழே போடுவார். சுமல்லாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விடாய்த்து காலில் எழுந்து வந்தோம், என்ன நடக்குன்னு தெரியல. எங்க வாழ்க்கையில ஒரு 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 ரூம்ஸ் இல்லை, பழவைகள் எல்லாம் எல்லாம். அது இந்த வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகுமோ என்ற ஒரு பயம். இல்ல புதியவைகளை தரேன். ஐ எம் மேக்கிங் ஆல் திங் நியூ. எல்லாம் புதிதாக்குகிறேன். அந்த புதியவைகளை புதிய ரூம்ல வைத்து நீங்க தேவனை மகிமைப்படுத்த போகிற நாட்கள் வந்து விட்டது. சூன் இன்னைக்கு கையெழுத்து ஆயிடும், இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும். இன்னைக்கு பெண் பார்க்க, மாப்பிள்ளை பார்க்க ஒரு ஆயத்தம் நடக்கும். குழந்தை பேருக்கான எல்லா அனுகூலமான காரியங்கள் நடக்கும். ரிசல்ட் பாசிட்டிவ் ஆக இருக்கும். எல்லா வியாதிக்கான ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு தோணலை, ஆவியான சொல்லுகிறேன். எல்லா ரிசல்ட்ஸும் எல்லா டெஸ்டும் நெகட்டிவாக மாறும். இருதயம் ஸ்திரப்படும். ஜீரண உறுப்புகள், மண்டலங்கள், பேங்க்ரியாஸ், கணையம் எல்லாம் சரியா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, ஒரு சதை வளர்ச்சி இருக்கு. எஸ், அது அவன் கண்களுக்கு அப்படி இருக்கும். ஆனா கர்த்தருடைய கண்களிலோ அது மாயமாக மறையும். அடுத்த முறை டெஸ்ட் எடுக்கிறப்போ அது இருக்க போவதில்லை. கட்டிகள் எல்லாம் மறையும். ஆண்டவரே, எல்லா வாதைகளும் நீங்கும். ஆண்டவரே, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறியவர்களை, படிக்கிற பிள்ளைகளை, திருமணமானவர்களை, ஆகாதவர்களை, பிரிந்தவர்களை ஒன்றிணைத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல எங்க வறுமையெல்லாம் நீக்குங்க. இன்னைக்கு பொருளாதாரத்துல ஒரு ஸ்திரத்தன்மை எங்களுக்கு வரட்டும். ஒண்ணுமில்லாத நிற்கிறோம். சில வேளைகளில எங்க கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. எஜமானின் கைகளை நோக்கி கொண்டிருக்கிற வேலைக்காரனுடைய கண்களை போல எங்க நிலைமை நோக்கி கொண்டிருக்கிறது. தாங்க ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. காலை ஜெபத்திலே பங்கு பெறுகிற, உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.